சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு மே 1 உழைப்பாளர்கள் தினம். நீங்க ஏர் இந்தியா நிறுவனத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க, தொழிற்சங்க தலைவராகவும் இருந்திருக்கீங்க. நீங்க இந்த உழைப்பாளர் தினத்தை எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல உண்மையான உழைப்பாளிகளுக்கு நன்றி, வணக்கம். மே தினத்தினுடைய வயசு 140 வயசை கடந்து இப்ப 141வது வயசுக்கு அடி எடுத்து வச்சிருக்கு. அமெரிக்காவிலே சிகாகோ நகர்ல 1886 தொழிலாளர்கள் கொடுமைகள் தாங்க முடியாம ஏற்பட்ட ஒரு போராட்டம் தான் இந்த மே தினம். அதே மே தினமா கொண்டு வந்து உலகத்துக்கெல்லாம் பறைசாற்றி அவங்க வேலை பளுவெல்லாம் குறைச்சி அவங்களுக்கு 12 மணி நேரம் 15 மணி நேரம் இருந்த வேலைகளை குறைச்சி 8 மணி நேரமாக ஆக்கி கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்ததனுடைய விளிம்பு தான் தொழிலாளர்கள் பல பேர் போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அம்பேத்கர் வெள்ளைக்காரன் ஆட்சியில் 1942 தொழிற்சங்கத்தினுடைய செயலாளரும் அமைச்சராகவும் ஆனார். அந்த காலகட்டத்தில் தான் இந்த 8 மணி நேர வேலையெல்லாம் அவர் கொண்டு வந்தார். உண்மையான ஊதியம், 8 மணி நேர வேலை, அவங்களுக்கு உண்டான சுதந்திரங்கள், அவங்களுக்கு இந்த இஎஸ்ஐ படி ஓய்வூதிய திட்டங்கள் எல்லாம் கொடுக்கணும், இவங்களை நிரந்தரப்படுத்தணுன்றதெல்லாம் அவர் கொண்டு வந்தது தான். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அந்த இந்திய குடியரசு கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து அந்த குடியரசு கட்சியிலேயே அவர் 17-18 எம்எல்ஏக்களை உருவாக்கி அவரே ஒரு அமைச்சரவையும் ஆரம்பித்தார். அப்போ அவர் அந்த இந்தியாவை பொறுத்தளவு இந்த மே தினத்தினுடைய தந்தை யாருன்னா அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் தான். அவர் கொண்டு வந்த திட்டங்களை, அவர் கொண்டு வந்த ஒரு திட்டன்றதுக்காகவே எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கம் அந்த திட்டங்களை மதிக்கிறது இல்லை. முதல்ல அரசாங்கம் தான் அந்த மே தினத்தை அவமானப்படுத்துதுன்னு நான் நேரடியாகவே கடுமையாகவே சொல்கிறேன். அரசாங்கத்தில் நீங்கள் யார்கிட்ட போனாலும் ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போங்க, அவங்க காலையில் 8:30 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. 9 மணிக்கு ஆஃபீஸ்னால் 8:30 மணிக்கு வந்துடுறாங்க. சாயந்தரம் 8 மணி வரலாம் வேலை செய்கிறாங்க. எல்லாம் வேலை பலு. இன்றைக்கி கலெக்டர் வராரு, இன்றைக்கி அவங்க வராங்க, இவங்க வராங்கன்னு. ஏன்னா 10 பேர் செய்கிற வேலையை ஒரு ஆள் எப்படி செய்ய முடியும்? அந்த வேலை எப்படி பூர்த்தி ஆகும்? அதெல்லாம் நிரப்பலை. அது நிரப்பாததுனால இந்த தொழிலாளர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இது நீங்கள் ரயில்வேயில் எடுத்துக்கோங்க, மற்றதில் பிடிஓ ஆஃபீஸில் எடுத்துங்க, எல்லாருக்குமே ஒரு டைமிங் கிடையாது. ப்ராப்பர் டைமிங் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிடையாது. அதனால பொதுமக்களுக்கு சேர வேண்டிய சில வேலைகள் எல்லாம் எதுவுமே நடக்கிறதில்ல. எந்த கடிதத்தை போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் தூக்கி வெளியே போட்டுறான், குப்பத்தொட்டிக்கு போயிடுது அந்த பேப்பர்ஸ். ஏன் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆன்லைன்னு ஒன்று வச்சிடுறாங்க. இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டுக்கு எதுக்குமே தீர்வே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு சீஃப் செக்ரட்டரி கிட்ட ஒரு 36-40 துறை இருக்குது செக்ரட்டரியேட்லன்னா, தலைமைச் செயலகத்திலாம் அந்தந்த துறையினுடைய செயலருக்கோ அமைச்சருக்கோ மற்றதற்கு ஏதாவது அனுப்பிச்சோம்னா அந்த கடிதத்தும் எல்லாமே ஆன்லைனில் தான் அனுப்பணும். அந்த ஆன்லைனில் அனுப்பிச்சாக்கா நீங்கள் அந்த ஆன்லைன்லேருந்து ரிட்டர்ன் ஆகி பனங்கல் மாளிகைக்கு வந்து, சைதாப்பேட்டையில் உள்ள பனங்கல் மாளிகைக்கு வந்து தான் மற்ற எல்லா இடத்துக்கும் போகணும். அந்த பனங்கல் மாளிகையிலேருந்து எந்த லெட்டருமே வெளியில் வர்றதில்லை. அங்கே நீங்கள் பனங்கல் மாளிகையில் போய் கேளுங்க, அது இன்னும் வரல சார், நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் சார், வரல. இந்த ஆன்லைனில் அனுப்பிச்சு அதை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இப்போ நியூ செஞ்சுரி, அதாவது இப்போ வந்தவங்களால தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். ஒரு 50 வயசுக்கு முன்னாடி, வருஷத்துக்கு முன்னாடி செல்லு இருந்ததா, அந்த ஆன்லைன் ஆப் இருந்ததா? இல்லை. அதனால அவங்க மேனுவலாக கொடுக்குற புகாரையும் கூட எதிர்த்து செய்யணும், அதை ஏற்றுக்கணும். அதுக்கு அரசாங்கத்தில் சட்டம் போடணும், அதுக்கு ஒரு ரசீது கொடுக்கணும், பெற்றுக்கொண்டேன்னு ஒரு ரசீது கொடுக்கணும். அதையும் கொடுக்குறதில்ல. இது மாதிரி அந்த ஜனங்களை எல்லாம் ஒரு துன்புறுத்தின்னு இருக்காங்க. அதுக்கு அரசு அதிகாரிகளே காரணமாக இருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் மேலதிகாரிங்க கிட்ட போய் சண்டை போட்டால் அவருக்கு என்ன தெரியும்? ஏபிசிடியே தெரியாது. அப்படி ஒன்று நடந்ததா அப்படின்னு. ரெண்டாவது, மிக கொடுமை நடந்துன்னு இருக்கு. சுதந்திர நாட்டில் தான் இருக்குமான்னுட்டு தெரியாது. ஒரு சில குறிப்பிட்ட 2 சமூகம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொடுமைப்படுத்தினது. இந்த மே தினத்துக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு நான் வைக்கப்படுறேன். இந்த குறிப்புக்கு சில ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மேல ஒரு பொய்யான புகார் கொடுத்து எல்லா காவல் நிலையத்திலையும் 10 புகார் 15 புகார் ஒரு வருஷத்துக்கு இருக்குது. இது அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு அந்த பொய் புகாரை விசாரணை பண்ணி வேணுன்னே செய்கிறது. அவங்க கிட்ட இருக்கிற பணத்திமுறு, சாதி கொடுமை, சாதி வெறி, இதனால இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்னையில் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாரும் பக்கத்தில் அரசு அதிகாரி அலுவலகங்கள் இருக்குது, போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது. இதனால இங்கே போவா அங்கே போவான்ற பயத்தில் நடக்குது. ஆனால் அதை சேர்ந்து ஒட்டுமொத்தமாக செய்கிறாங்க. ஒரே ஒரு மிக பெரிய சம்பவம் சொல்கிறேன். 2010வது வருஷம் ஒரு போலியான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஆலந்தூர் நகராட்சி செய்து இந்த வேலை. ஒரு போலியான டாக்குமெண்ட் இல்லாத ஒரு சொசைட்டி ஸ்பெஷல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு கடிதம் வாங்கினதான்.
அதை வச்சு ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பார் அவர் விசாரிக்கணுமா இல்லையா? ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டில் விசாரிக்காமல் அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதை கவுன்சிலிங்கில் போட்டு பாஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்தது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன, அந்த பகுதியில் சதீஷ்குமார்ன்னுட்டு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வெங்கடபதியினுடைய பிள்ளைகள் 3 பேர், பரணி பிரசாத், சதீஷ்குமார், விவேகானந்தன் 3 பேர். அவங்க 3 பேரும் மாறி, அவங்க அப்பா 3 பேரும் மாறி மாறி 25 வருஷமா அந்த கவுன்சிலர், ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்றேன், 25 வருஷமா அவங்க கவுன்சிலராக இருக்காங்க. அவங்க என்னன்னா 5 குளங்களை மடக்கிட்டாங்க. அரசாங்க குளத்தை மடக்கிட்டு நீர்நிலைகள் ஆக்கிரமிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மற்ற அதிகாரிகள் எல்லாம் என்ன சட்டம் போட்டாலும் அதில் பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. ஒரு ஏழப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் எங்கே இருந்தாலும் அதை நோண்டி அவன் இருக்கிற இடம் மட்டும்தான் உங்களுக்கு, மற்றது எல்லாமே வரணும், அரசு அதிகாரிகள் இது எல்லாம் வரணும். 93 அந்த நகராட்சியில் வேலைக்கு வரணும். அவனுக்கு வேலை என்னென்னா, அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்க வீடுகள்லாம் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் நோண்டி நோண்டி எடுத்து அதை இவனுங்க அபகரிக்கிறது, அதுக்கு இவர் உதவியாக இருக்கிறது. அதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் சப்போர்ட்டிவாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சாங்க. இவங்களுடைய வேலை 2 கோயில் வச்சுருக்காங்க. அங்கே லட்சுமி நரசிம்மர் கோயில்னு ஒன்றும், தர்மலிங்கேஸ்வரர் கோயில்னு ஒன்று வச்சுருக்காங்க. கோயிலில் வச்சு தான் இந்த தீண்டாமைகளை பற்றி எல்லாம் சிந்தனை செய்யறது, அதை மீட்டிங் போட்டு பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாறணும். அதுக்கு சோசியல் ஜஸ்டிஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க விசாரணையே பண்ணலை. விசாரணை பண்ணாமே சபாபதினு ஒரு ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் என்ன செஞ்சுட்டாரு, அவருக்கும் இவரும் ஒரே கம்யூனிட்டியாம், 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கின்னு தோல் மேல் தோல் கைப்பட்டு மிகைப்படுத்தி கூறுகிறாருன்னு ஒரு இது கொடுத்துட்டாரு. நம்ம நாட்டில் சிபிஐ இருக்குது, சிபிசிஐடி இருக்குது, சோசியல் ஜஸ்டிஸ் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, ஸ்பெஷல் கமிஷன், எஸ்டி கமிஷன் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணின்னு இருக்குதுன்றது தான் தெரியல. அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்ற பேரில் அவங்க அத்தனை பேரையும் கொடுமைப்படுத்தின்னு இருக்காங்க. நீங்கள் எல்லா பேப்பர்ஸும் நீங்கள் கரெக்டாக இருந்து ஒரு எஸ்சின்னு திருப்பி ஒரு தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னா, அதை படிக்கும் போதே எஸ்சின்னு தெரிஞ்சிங்கன்னா எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்குது. என்ன செய்வாங்க, டேக் நெசசரி ஆக்ஷன், கம்ப்ளைண்ட் க்ளோஸ்ட். இது எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்கள் அவன் என்ன பண்ணுவான், கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு, இவன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறது, தூக்கி போட்டு மறுபடியும் கொடுமைப்படுத்துறதுக்கு அவன் ஏற்பாடுகளை செய்கிறான். இதில் நம்ம சுதந்திர தினமும் குடியரசு தினமும் மே தினமும் நம்ம கொண்டாடி என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்ல நீங்க துணி கடையாக இருந்தாலும் சரி, நகை கடையாக இருந்தாலும் சரி, ஒரு சேர் கூட இல்லை. அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சேர் கூட கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த உழைப்பாளர்களுக்கு கொடுமை நடந்துட்டு இருக்கு. நாம இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இதற்கான நடவடிக்கை அப்படின்றது என்ன சார் நம்ம சமூகத்தில் எடுக்க முடியும்? இதுக்கான நடவடிக்கை நீங்க ஏற்கனவே சொல்லிட்ட பெரிய பெரிய நிர்வாகங்கள் எல்லாமே அரசியல்வாதிகளுடைய பிணைப்புல தான் இருக்காங்க. அரசியல்வாதி வச்சிருக்கிறவெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதிங்க தான். இதை யார் நடவடிக்கை எடுக்கணும்? அரசியல்வாதிகளுக்கு யாரு ஹீரோ? அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடுறது மட்டும்தான் நம்மளுடைய இது தவிர, அவங்கள அடக்கிறதுக்கு உரிமை முழு அந்தஸ்து பெற்றவன் அதிகாரி. அந்த அதிகாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரி இருப்பான். அந்த அதிகாரி நல்லவனா வரணும், எதையும் தாங்கக்கூடியவனா வரணும். நீ மிரட்டுறியா மிரட்டிக்கோ, கொலை பண்றியா பண்ணிக்கோன்ற ஒரு அதிகாரிங்க ஒவ்வொருத்தனுக்கும் வந்தாலே இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கவே நடக்காது. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் டாடா நிறுவனம், அந்த டாடா நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சேன். அதனாலேயே அந்த டாடா நிறுவனத்தில் ஒரு டாடா சின்ராய்னு ஒரு ஜேசிபி ஒன்று வாங்கி, அந்த ஜேசிபி இல்லாத அது பேர் டாடா சின்ராய். அதை வாங்கினது, அதை மெக்கானிக்ஸோ எல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒருத்தன் கான்ட்ராக்டர், அவன் பேர் சுரேஷ், சதீஷா சுரேஷ். ஆமாம், அவர் தான் இந்த சென்னை போரஸ்ன்னு ஒரு கம்பெனி மூலமா ஒப்பந்தம் வச்சிருக்காரு. வண்டி வாங்கினதுலேருந்து அவர் மெக்கானிசம் வர்றதே கிடையாது. ஏன்னா மெக்கானிசத்துக்கு எல்லா நிர்வாகத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வண்டி ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்னா உடனே வருவாங்க. வரவே இல்லை. வராத போகும்போது வந்தால் ஏதாவது தப்பாக ஒரு ரிப்பேருக்கு இன்னொரு ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த வாரண்டி முடிகிறவர்களும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கடைசியில் 2 வருஷம் வரல. இதை நான் சிஎம் செல்லுக்கு கடிதம் கொடுத்தேன். போலீஸை கொடுத்த டார்ச்சர் பாருங்க.
பழவந்தாங்கலுக்கு வந்து பழவந்தாங்கல்ல இங்கே இல்லை சார் திருவேற்காடு அனுப்பிச்சு, திருவேற்காடுலேருந்து வேற எங்கேயோ அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் தூசிக்கு அனுப்பிச்சு, தூசியிலேருந்து திண்டிவனத்துக்கு அனுப்பிச்ச அந்த கம்ப்ளைண்ட்டை நான் அங்கே போனோம். நானும் என் டாக்டரும் போய் அதை விசாரிச்சா அவன் பேசுகிறான், நான் சிஎம் கிட்ட பேசிட்டேனே, ஸ்டாலின் நாங்கள் ஒன்றா தான் சாப்பிடுவோம், நுங்கம்பாக்கத்தில் அந்த ஆஃபீஸ் இருக்கு, இன்னவரில் ஒரு சின்ன வேலைக்கு வந்து 5000 10,000 நாங்களே எங்கள் வண்டியை நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம், நாங்களே செஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சில சமூகங்கள் சில அமைச்சர்களா, அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் தெரியாது, ஆனால் அந்த புகார் அப்படியே நிலுவையில் இருக்கு. அது என்ன நடந்தது நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன்னு கூட பொய் கூட சொல்லலாம். அந்த நிர்வாகத்துக்கு இந்த டாடா நிர்வாகம்ன்றது ரொம்ப பெரிய நிர்வாகம், ஒரு நேர்மையான நிர்வாகமும் கூட. அவர் மாதிரி வேர்ல்டில் வந்து ஜனங்களுக்கு தொண்டு செஞ்ச ரத்தன் டாட்டா மாதிரி ஆளே கிடையாது. அந்த நிர்வாகத்தினுடைய பேரை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தப்பான ஆளுங்க ஒப்பந்தம் பண்ணின்னு அசிங்கம் பண்ணின்னு இருக்காங்க. அதில் வேலை செய்கிறவனுக்கு சம்பளம், நீங்கள் இந்த மே தினத்துக்காக சொல்கிறேன், அதில் வேலை செய்கிறவனுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுங்களா? 15,000 20,000, அதுவும் சம்பளம் சரியாக கொடுக்குறது. அப்போ அவன் எங்கேருந்து மெக்கானிசம் பண்ணுவான்? நீங்கள் 6 மாதம் இப்போ 3 மாதமாக சொல்லி கடைசியில் வேறு ஆளுங்களை வேறு இது வச்சு நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் இந்த நீங்கள் அரசியல் அமைச்சர்களும் மற்றவங்களும் இந்த மாதிரி கம்பெனிகளோட வச்சுக்கிறதுனால தான் தொழிலாளிகள் கஷ்டப்படுறோம், அதில் ஓடி போயிடும். அதில் அந்த நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை பூரக்ஸில் ஏகப்பட்ட பேர் ஓடி போயிட்டான். இப்போ நான் கொடுத்த புகாருக்கு கூட இன்னும் வரல ரிப்ளை வரல. சிஎம் கிட்ட இப்போ சிஎம் வந்து இப்போ மாற போகிறாரோ அவரே வராரோ, வந்தாருன்னா அது என்னன்னுட்டு பார்க்க சொல்லணும். உண்மையிலேயே முதல்வருக்கு வந்து அந்த சுரேஷ்ன்றவன் வந்து ஃப்ரெண்டா, 2 பேரும் தோல் போல கையை போட்டுன்னு போவாங்களாம், 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிடுவாங்களாம், இதெல்லாம் அவர் விசாரிக்கணும். இந்த புகார் என்ன ஆச்சுன்னுட்டு அந்த திண்டிவனம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கணும்.